இப்போ செய்ய போகிறது தயிர் வடை. வடைப்பருப்பு வச்சு ஒரு வடை செஞ்சு அதில் தயிர் வடை செய்ய போகிறோம். இதுக்கு வடைப்பருப்பு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். வடைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு வடிகட்டியில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுருந்தோம்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடும். அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், கசகசா 1/4 டீஸ்பூன், கிராம்பு 2, பட்டை ஒரு சிறு துண்டு, 2 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சிறு துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வடைப்பருப்பை ஒரு பேப்பர் டவல் வச்சு தொடச்சி எடுத்து 1 கை அளவு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். 4-5 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டின வடைப்பருப்பை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசாவையும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து வடைக்கு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வரமிளகா, அப்புறம் இஞ்சி துண்டு ஒரு சின்ன 2 துண்டை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்ச மாவை உருண்டை பிடிச்சா மாவு வந்து கீழே உதிரக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்து அரைச்சிக்கணும். இப்போ மாவு அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உருண்டை பிடிக்க வருது. இப்போ பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற வடைப்பருப்பு மீதியை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு திரும்பியும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வந்து வடைக்கு மாவை வந்து கலந்து வச்சிடணும். நல்லா பெரட்டி வச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக வடைக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உருண்டை பிடிச்சி வச்சுருந்தா வந்து வடை போடும்போது ஈஸியாக தட்டி போட்டுடலாம். இந்த வடைப்பருப்பில் செய்கிற வடை வந்து கடலைப்பருப்பு வடையை விட நல்லா சாஃப்டாக இருக்கும். வடைக்கு உருண்டை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா சூடான உடனே வடையை தட்டி எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ வடையை சேர்த்துடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கையில் வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து விரலை வச்சு தட்டினோம்னா வடை நல்லா நீட்டாக வந்துடும். வடையை சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி பொன்னிறமாக வந்த உடனே வடிகட்டி கரண்டியை வச்சு எடுத்துடலாம். தயிர் வடை வந்து உளுத்தம்பருப்பு வடையை வச்சு எல்லாம் செய்வாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து, அதுவும் எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த மாதிரி வடைப்பருப்பை வச்சு செய்கிற வடையில் வந்து தயிர் வடை போடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் எங்கள் ஊரில் இருக்கிற இந்த பஜ்ஜி கடையில் வந்து இந்த வடை போட்டால் வந்து ஒரு மணி நேரத்தில் விற்று தீர்ந்துடும், எவ்வளோ பெரிய பவுலில் அவங்க செஞ்சுருந்தாலும். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. இப்படியேவும் சாப்பிட்லாம். இந்த வடை வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். 1 கப் வடைப்பருப்புக்கு 15லேருந்து 20 வடை வரைக்கும் வரும். ஸ்ப்ளிட் எல்லோ பீஸ் அப்படின்னு இந்தியன் க்ரோசரி ஸ்டோரில் விற்கும். வாங்கி செஞ்சிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வடையை வச்சு எப்படி தயிர் வடை போடுறதுன்னு பார்க்கலாம். தயிர் வடை செய்கிறதுக்கு முதல்ல வந்து ஒரு சுடு தண்ணியில் இந்த வடையெல்லாம் போட்டு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். 1 கப் தண்ணி சூடாக இருக்குது, அதில் வந்து வடையை போட்டுடுறேன். 5 நிமிஷம் வடை அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ தயிரை ரெடி பண்ணிடலாம். 2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து ஒரு விஸ்கு வச்சு கலக்கிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வடை ஊறிடுச்சு. வடையை வந்து தண்ணியிலிருந்து எடுத்துடுறேன். ரொம்ப நேரம் வந்து வடை தண்ணியில் ஊறக்கூடாது. 5 நிமிஷம் இருந்தால் போதும், இல்லைன்னா வந்து நொதன்னு ஆகிடும். இப்போ தயிர் ரெடியாக இருக்குது. வடையை சேர்த்துடுறேன். தயிர் நல்லா கெட்டியாக வச்சுருக்கேன். சர்வ் பண்ணும்போது வந்து தனியாக தயிர் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ வடையை சேர்த்தாச்சு. வடையை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொத்தமல்லி தழை வந்து 1 கை அளவு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு அகலமான கரண்டியை வச்சு நல்லா வந்து கலக்கி விடுங்க. கலக்கி விட்டோம்னா தயிர் வடை ரெடி ஆகிடும். இப்போ வந்து கடைசியாக தாளிச்சிக்கலாம் தயிர் வடையை. அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். சூடான உடனே எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கடுகும் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே இஞ்சி துண்டு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு வரமிளகா 2, கருவேப்பிலை வந்து 1 கையளவு சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டு
தயிர் வடையில் கொண்டு வந்து சேர்த்து நல்லா கலக்கி விடணும். தயிர் வடை ரெடி ஆகிடும். இப்போ தயிர் வடையில் தாளிப்பு சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா தயிர் வடை ரெடி. வடைப்பருப்பு வடையை வச்சு இந்த தயிர் வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.